ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவரே, இந்த கால வேளையில் 2025 வருஷத்தில் வாக்குத்தத்த வசனமாக எங்களுக்கு இதை கொடுத்திருக்கிறீரப்பா. இது எங்களோட பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் எங்களோட பிள்ளைகளை எப்படி நடக்க வேண்டுமோ அதுக்கேற்ற கிருபையும் ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அவங்களே நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இதோ நான் புதிய காரியத்தை சரி. கடந்த வருடத்தில் நீங்கள் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லை, கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் துக்கத்திலும் கண்ணீரிலும் போய்கொண்டே இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த பழைய வருஷத்தோடு அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. புதிய வருடத்தில் நான் புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருடத்தில் புதிய காரியத்தை, நீ எதிர்பார்க்காத காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனையோ பேர் உன்னை வேலையிலோட ப்ரமோஷன் கிடைக்க கூடாதுன்னு சொன்ன உனக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் வழியை திறந்தா ஒருத்தரும் பூட்டவே முடியாதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் ஒரு வாசலை திறந்துட்டனா ஒருத்தர் அந்த வழியை பூட்ட முடியாதா. வெளிப்படுத்தல் 3:7 வாசிப்போம். பார்த்தீங்களா, அவர் திறந்துட்டனா யாருமே பூட்டவே முடியாது. இந்த புதிய வருடத்தில் புதிய பாதைகள், புதிய வேலைகள், புதிய வீடுகள், புதிய வாகனங்கள். புதிய வாகனம் கூட எத்தனை பேர் வாங்க போறாங்க. கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நான் புதிய பழசெல்லாம் ஒழிச்சு தள்ளுங்க. புதிய வருடத்தில் புதிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 45:2-4 வாசிங்க. 2-4 வரை. 4 வரை வாசிங்க. 2. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உனக்கு முன்னே போய் கோணலாரவை எல்லாம் செவையாக்குவேன். உன் பேரை சொல்லி யார் அழைச்சாரு? ஆண்டவர். இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் நான் என்ற நீ அறியும்படிக்கு அவர் என்ன பண்ணுவார்? வெண்கல கதவுகளை உடைப்பார். ஆறாவது வெண்கல கதவுகளை திறக்க முடியுமா? அன்னுவச்சா கல்லான இருதயம். சில மனுஷரை பார்த்துருக்கிறேன் நான், என்ன சொன்னாலும் இருதயத்தை திறக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பூட்டி வச்சிருக்கிற இருதயத்தை கர்த்தர் திறந்து உனக்கு உதவி செய்ய போறாரா. அல்லேலூயா. கல்லான மனிதரே கூட கர்த்தர் மாற்றி உனக்கு உதவி செய்ய போறார. இந்த 25வது வருடத்தில் இருப்பு தாழ்ப்பானங்களை முறித்து, அந்த காலத்தில் அவங்க பூட்டி வச்சிருப்பாங்க, ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா கர்த்தர் உனக்கு கொடுக்க செய்வாரா. அல்லேலூயா. நீ என்னென்ன காரியம் இந்த புதிய வருடத்தில் தேவனிடத்தில் கேட்கிறாயோ எல்லா தடங்களையும் கர்த்தர் மாற்றிட்டு நீ கேட்கிற காரியத்தை இந்த புதிய வருடத்தில் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. ஒளிபிடத்தில் இருக்க புதலைகளையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமோ, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் நிமித்தமோ. ஆமே. கர்த்தர் தான் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தது. உங்க பேரெல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். தூங்கிட்டு இருக்கும்போ என்ன எத்தனையோ நாள் ஏசப்பா என் பேரு கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு தெரியும், சில பேரும் தெரியும், அடுத்த பேரும் தெரியும். தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேரை கர்த்தர் கூப்பிடுறாரு. ஆனபடினால கர்த்தர் இந்த வருடத்தில், இந்த 25ஆம் வருடத்தில் துவக்கத்திலிருந்தே கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய போறார். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆரெல்லாம் நீங்க உள்ளத்துக்குள்ள இருக்குது, நமக்கு அது வாங்கணுமே இது வாங்கணுமே வழி இல்லையேன்னு
கத்தர் உங்களுக்காக எல்லா வழிகளையும் திறந்து இந்த வருடத்தை உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மீகா 2:13. மீகா 2:13. ஆமே. தடகளை நீக்கிற தேவனாக கத்தர் நமக்கு முன்னாக இந்த வருடத்தில் போவார். நீங்க பயப்படாதீங்க. நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றீங்களோ உங்களுக்கு இந்த 2 தூதன் இருக்கு. கெப்ரியேலும் மீகாவேலும் தூதன் உங்களுக்காக தேவனிடத்தில் பறந்து பேசுகிறார். நீங்கள் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தியோ அன்னைக்கே ஒரு தூதனை கத்தர் உனக்காக கொடுத்துருக்கிறார். அந்த தூதன் போய் தேவனிடத்தில் கேட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு இடம் இல்லை, வீடு இல்லை, வேலை இல்லை, ஆண்டவரே நீ கொடுக்கும்போது கண்டிப்பாக அவர் இந்த வருடத்தில் பாருங்க, போன வருடத்தில் செய்யாத காரியத்தை இந்த வருடத்தில் உன் வாழ்க்கையில் கத்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் செய்வேன்னு கத்தர் சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நான் எத்தனையோ காரியங்கள் மனதில் நினைத்திருக்கிறேன். நான் இந்த வருடத்தில் நீ எனக்கு செய்ய போறீரப்ப எனக்கே விசுவாசம் இருக்கு. கத்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் எப்படின்னு நினைச்சேன்னா ஆதியாகமம் 26:2-5 வரை வாசிங்க. 5. ஈசாக்கு கிட்ட தேவன் சொன்னார். ஆபிரகாமே தேவன் சீமானாக மாற்றினார். அவனே கத்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு பதிலே அதுக்கப்புறமா ஈசாக்கு அவன் தேசத்தில். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு பயிரிட்டான். கத்தர் என்ன பண்ணாங்க? 100 மடங்கா. நீங்க யாரெல்லாம் பயிரிடுறீங்களோ கையின் பிராசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாரு. என்னென்ன காரியங்கள் பயிர் மட்டுமல்ல, என்ன காரியம் நீ செய்யறியோ கத்தர் இந்த வருடத்தில் 100 மடங்கான ஆசீர்வாதம். இசாக்குக்கு கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்க போகிறார். விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு கத்தர் செய்வாருண்டு? அல்லேலூயா. கத்தர் கண்டிப்பா உங்களுக்காக செய்ய போகிறார். அவர் மறந்து விடுறதுக்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அது மட்டுமல்ல, சாத்ராக்கு மேஷக்கு அபேந்திரவோட தீச்சூளையில 3வது ஒருத்தர் இருந்தார தேவசாயல. வாசிங்க தானியேல் 3:23-25 வரை வாசிங்க. அதே போல் இந்த வருஷத்தில் ஷாத்ராக்கு மேஷக்கு அபேந்திரோபோக்கு வந்ததான சோதனையின் மத்தியில் நீங்கள் எங்கே போனாலும் இயேசுவானவர் உங்களுக்கு அவரோடு கூட இருந்து அவனுக்கு எப்படி விடுதலை கொடுத்தாங்களோ உங்களுக்கும் கத்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அக்கினி சூளையின் மத்தியில், அக்கினி சோதனையின் மத்தியில் எத்தனையோ பலகீனங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், அவங்களோடு கூட இருந்த தேவன் இந்த வருடத்தில் 4வது சாயலாக ஒருத்தர் அந்த அக்கினி சூளையில் இருந்தது போல உங்களோடு கூட அந்த தேவன் இருந்து இந்த வருடத்தில், இந்த 25ஆம் வருடத்தில் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் கத்தர் உங்களோடு கூட இருந்து அவங்களே விடுவித்த தேவன் உங்களை கூட விடுதலை தருவார் என்று கத்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கத்தர் செய்வார் என்று. முதலாவது வேலை இல்லை. கத்தர் என்ன சொன்னார்? நான் உனக்கு வாசல் திறக்க போகிறேன். நீ கடன் பிரச்சனையில் இருக்கிறியா? நான் உனக்கு விடுதலை தரப்போகிறேன். புதிய வாசலை நான் உனக்காக செய்ய போறேன். 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தை வாசிங்க. ஆமே. இந்த புதிய வருடத்தில் பழையதெல்லாம் போயிடுச்சு. புதிய காரியத்தை கத்தர் உங்களோட வாழ்க்கையில் செய்யப்போ இதோ நான்
புதிய காரியத்தை செய்ய போறேன்னு கத்தர் சொன்னார். ஆனபடினால பழமையெல்லாம் நீங்க விட்டுடுங்க. கத்தர் இந்த வருஷத்துல புதிய காரியத்தை செய்கிறார். வெளிப்படுத்தல் 21:5 வாசிங்க. ஆமென். கத்தர் இந்த புதிய வருடத்துல புதிய காரியத்தை கத்தர் செய்ய, எல்லா பழையவங்களே கத்தர் மாற்றிட்டு இதோ நான் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் கத்தர் செய்ய போகிறார். நீ விசுவாசிங்க. கத்தர் ஆபிரகாமுக்கு தேவன் கூட இருந்தவனை சீமானாக்கி மாற்றினான். ஈசாக்கோடு கத்தர் இருந்தா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோட அக்கினி சூளையின் மத்தியில் இருந்தான். உனக்கு இந்த வருடத்தில் வரப்போறதான போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் மத்தியிலும் அவர் கத்தர் உங்களோடு கூட இருந்து கத்தர் விடுதலை தருகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வனாந்தரத்தில் இயேசு நம்மோடு கூட இருப்பாரா? வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 4:27. கத்தர் வனாந்தரத்தில் ஆரோடு கூட இருந்தாரு. ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போ என்றார். கத்தர் மோசையோடு இருந்த தேவன் வனாந்தரத்தில் நீங்க போற பிரயாணங்களிலும் கத்தர் உங்களுக்கு முன்னாக போய்கொண்டிருக்கிறார். கத்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு வனாந்தரமான இடத்துல, வனாந்தரத்தில் அந்த காலத்துல எல்லாம் வனாந்தரத்தில் தான் ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் போனாங்க. வனாந்தரம் சொன்னா ஒன்றும் இருக்காது, அங்க தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் வனாந்தரத்தில் தேவன் உங்களோடு கூட இருப்பாரா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கத்தர் இந்த வருடத்துல தருவாரா? கத்தர் நீங்க தேவனை விசுவாசித்தால் மட்டும் போதும். கத்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வனாந்தரத்தில் அவர் உங்களை நடத்துவாரா? நெகெமியா 9:21 வாசிங்க. நெகெமியா 9:21. கத்தர் இஸ்ரேல் ஜனங்களோட 40 வருடம் அவங்க காலு வீங்க இல்லையா, செருப்பு பழசா போக இல்லையா. கத்தர் அவங்களோடு கூட இருந்த தேவன் இந்த வனாந்தரத்தில் நம்ம என்னைக்கு போய் பிரயாணம் முடிச்சு போய் சேர்றாங்களோ அது வரைக்கும் வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இருந்த தேவன் உங்களோடு இந்த 25ஆம் வருடத்தில் கூட இருப்பார். நீங்க போகிற இடத்துல எல்லாம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார். வனாந்தரத்திலே கஷ்டமான இடம், ஒன்றும் இருக்காத இடம், வனாந்தரத்தை பாலவனமாக்கி போடுறதான தேவன் உங்களுக்கு வேண்டியதெல்லாவற்றையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லாத இடத்துல கொடுத்தது போல ஒன்றும் இல்லாமல் இருக்கிற வனாந்தரத்தில் கத்தர் உங்களை போஷிக்கிறவராக இருக்கிறார். அந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இருந்து அவங்களை வழி நடத்தினதான தேவன் உங்களோடு கூட இருந்த அந்த வருடத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தந்து கத்தர் உங்களை நடத்துவார் என்று கத்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மார்க் 1:4 வாசிக்க. யோவான் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்தாங்களா? அதே போல் இந்த நாட்களில் நம்மளே ரட்சிக்கப்படுறதான ஜனங்களுக்கு யோவான்ட ஞான இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞான ஸ்நானத்தை நம்ம கொடுக்கணும். பிதா குமார் இந்த வருஷத்தில் தான் இல்லை, ஐயா எல்லாம் இருக்கும்போது புதிய வருடம் வந்தால் தண்ணி நிறைஞ்சிட்டே இருக்கும், ஞான ஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ எப்படின்னு நினச்சேன்னா நம்ம கிட்ட வரவங்க ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாயும் பெற்றவங்க தான் வராங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கத்தர் எல்லாவற்றையும் முடிச்சு போகிறது தான் அவங்க இங்கே வராங்க. ஆனபடினால் என்ன புதிய ஆத்மாக்கள் வந்தால் தான் அவங்கள தண்ணிக்குள்ளே இறக்கணும். ஆனபடினால் இந்த வனாந்தரத்தில் கத்தர் நம்மோடு கூட இருப்பார், ஊழியத்தோடு கூட இருப்பார். கத்தர் இன்னும் இந்த வருடத்தில் அநேக ஆத்மாக்களை தந்து இந்த ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, 1 ராஜா 19:4. 1 ராஜா 19:4. என்ன இப்போ எரியா மாதிரி தான் நம்ம ஜனங்களும். போதும் கர்த்தாவே, நான் இவ்வளோ நாளும் கிட்ட கேட்டேன், என் ஜீவனை எடுத்துக்கோ, நீ உண்மையுள்ள தேவனா, நான் இவ்வளோ நாள் கேட்டேனே, 1 வருஷமாக கேட்குறேனே, நீ தரலையே,
சோர்ந்து போகாதீங்க. கத்தர் இந்த புதிய வருடத்தில் கத்தர் உனக்கு செய்ய போறார். நான் செய்யும் காரியம் பயங்கரம். மற்றவங்க கொண்ட அதிசயிக்கத்தக்க நிலவரத்தில் கத்தர் உன்னோடு கூட இருந்த அதிசயமான காரியத்தை, இதுவரைக்கும் கண்டிராத காரியத்தை உன் வாழ்க்கையில கத்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. வனாந்திரையா தீரையில் காளைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் காளைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்ன கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். அதுக்கு அடுத்தது கர்த்தர் வழியே ஆயத்தப்படுத்துகிறாரா. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினாங்க. அதே போல் நம்மளே கூட கர்த்தர் வனாந்தரமான இடத்துல இந்த வருடத்தில் நடத்துவாங்க. நீ எப்படி இருக்குது, என்னை அவன் நேசிக்கிறானா, என்ற கட்டளைகளை கீழ்ப்படுகிறானா, விசுவாசத்தில் நிற்கிறானான்னு கர்த்தர் சோதிப்பாரா. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கா. சோதனையை ஜெயிச்ச இயேசு நம்மோடு கூட இருந்த வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குற தேவன். எந்த வழி இருக்காது, ஆனாலும் வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்கி உனக்கு தண்ணீரை பஞ்சம் இல்லாமல் எல்லாவற்றையும் கத்தர் தருகிற தேவனாய் உனக்கு முன்னால் கத்தர் அந்த வழியை ஆயத்தப்படுத்துவாரா. நம்ம நினைப்போம், ஐயோ நமக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லையேன்னு. கத்தர் ஒரு ஆளை எழுப்புவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் எனக்கு செய்வார்னு. போன மாதம் சிஸ்டர் வந்து ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஒரு ஐயா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, அம்மா நான் சொன்னேன், நான் இதை மாதிரி லீஸுக்கு இருக்கேன், அம்மா உனக்கு சொந்த வீடை கத்தர் தரப்போகிறேன். அப்போ நான் சொன்னேன் அந்த சிஸ்டர்கிட்ட, எனக்கு சொந்தம் வேண்டாம், இது வந்து 99 வருஷத்துக்கு நான் இங்கே தான் இருப்பேன், 2 ரூம் கட்டி தர சொல்லுங்க, எனக்கு அது போதும்னு சொன்னேன். ஏன்னா இந்த நட்டைக்கு நான் அடித்து அடைச்சிட்டேன். அடுத்த வருஷத்தில் ஆண்டவருக்கு சித்தமானா, அவர் உண்மையாக ஆண்டவருக்கு கொடுக்கறதானா, நான் தான் நினச்சிட்றேன். அங்கே 2 ரூம் மட்டும் கட்டி அங்கே போகிறேன். இதை மொத்தமாக உடச்சி உயரமாக்கிட்டு தண்ணி உள்ளே வராதபடி செய்யணும். ஆனால் என் வாஞ்சே கத்தர் நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர் செய்ய போகிறார், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசித்தால் நீ தேவனிட மகிமே காண்பாய். காற்றையும் காண மாட்டேன், கடலையும் காண மாட்டேன், ஆனால் தண்ணீர் வாய்க்காலால் நிரம்புவது கத்தர் சொல்லுகிறார். அவர் வாயில சொன்னார், அவர் இருக்கிறவர் தான், ஆனால் அவரோட உள்ளத்தில் கத்தர் பேசணும். ஐயோ அம்மாவுக்கு இப்படி நான் வாய் திறந்து சொல்லிட்டேனேன்னு. எனக்கு சொந்த இடம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இது 99 வருஷம், இப்போ தான் 30-28 வருஷம் என்ன ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் அடுத்த ஊழியக்காரி இருந்து எத்தனை வருஷம், 99 வருஷங்க கிடக்குது. இவ்வளோ ஒரு இடத்த யாராவது கொடுப்பாங்களா? அரை கிரவுண்டு 1/4 கிரவுண்டு வாங்க நமக்கு வழி இல்லை. இவ்வளோ இடத்த கத்தர் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறார். ஆனால் 99 வருஷம் முழுமையாக எல்லாம் விட்டுட்டு தான் போனோம். அது வரைக்கும் நம்ம இருப்போம், அதுக்குள்ளே கத்தர் வருவார். ஆனபடினால கத்தர் என்ன பண்ணோம், இந்த இடத்துல அவரோட ஊழியத்தை அவர் செய்யணும். அவர் வனாந்தரத்தில் வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆனால் நீங்கள் மழை வரும்போது வந்து பார்க்கல, நான் தண்ணி வந்து 4 நாள் கிச்சனுக்குள்ளே ஏறவே இல்லை, சமைக்கவே இல்லை 2 வாரத்துக்கு முன்னால். அப்படிப்பட்ட மழை வந்தால் இங்கே தண்ணி வருது, எல்லா இடமும் மேடாகி போச்சு. ஆனால் அவரால் முடியும், இந்த இடத்துல அதிசயங்களை செய்ய அவரால் முடியும். நான் அவரை கத்தரை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை இதுவரைக்கும் கத்தர் கூட இருந்து நடத்தின தேவன். நாம் விசுவாசி தான், எல்லாரும் விசுவாசிங்க தான், விசுவாசத்தில் இருக்கிறவங்கள தான் விசுவாசின்னு சொல்கிறது. ஆனபடினாலும் நம்ம விசுவாசத்தில் நம்ம முன்னேறி போவோம். கத்தர் நம்மோடு கூட இருக்கு. ஒரு மலையாள பாட்டு இருக்குது, அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி,
கூலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையோ கடலினையோ நியந்திரிப்பான் கழிவுள்ளோன் படகிலுண்டு. காற்றினையோ கடலினையோ நியந்திரிப்பான் கழிவுள்ளோன் படகிலுண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, கோலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. விசுவாசமா படகில் யாத்திரை செய்யும் போல் தண்டு வலிச்சு நீ வலஞ்சிடும் போல். விசுவாசமா படகில் யாத்திரை செய்யும் போல் தண்டு வலிச்சு நீ வலஞ்சிடும் போல். பயப்படேண்டா, கர்த்தர் கூடையுண்டு. ஓ பயப்படேண்டா, கர்த்தர் கூடையுண்டு. அடுப்பிக்கும் சோர்கியும் துறமுகத்தே, அடுப்பிக்கும் சோர்கி துறமுகத்தே. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, கூலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, கூலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. நம்ம எல்லாரும் அக்கறைக்கு போறோம். இயேசு படகுல போகும்போது சீஷர்கள் கூட இருந்தாங்க. ஆனால் படகு சாஞ்சிச்சு, தண்ணி ஏறியச்சு, சீஷர்கள் தூங்கினாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன இருக்கு, அந்த படகுல இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நீ பெரிய படகு, இந்த விசுவாசமா படகுல நம்ம யாத்திரை செய்கிறோம். இயேசு அப்பா உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. அந்த படகுல இயேசு உன்னோடு கூட இருந்து நீ போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ப்பார். அதனால விசுவாசத்தை நீ குறைபடாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து இந்த வருடத்தில் அவர் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். இந்த பாட்டு எவ்வளோ நல்ல பாட்டு, எவ்வளோ காற்றடிச்சிச்சு, அலைகள் மோதிச்சு, சீஷர்கள் எல்லாம் நனைஞ்சிச்சு. ஆனால் பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம முங்கி போயிடுறது. அவங்களுக்கு ஏன் பயம்? அப்பா கூட இருக்கப்போ பிள்ளைகளுக்கு ஏன் பயம்? என்ன காற்று வந்தாலும் அலைகள் வந்தாலும் மோதினாலும் ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். நீ போற கஷ்டத்தின் எந்த வழியாய் போனாலும் அவர் உன்னோடு கூட இருந்த இந்த வருடத்தில் உன்னை கரம் பிடித்து அவரை நடத்துறவரா இருக்கிறார். அவர் கையில் உன்னை ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு ஓடுங்க, கர்த்தர் உன்னை நடத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:16 அப்போ பெரிய தண்ணீர் உள்ள இடத்துல பாதையை உண்டாக்கி தர்ற தேவன். தண்ணீருக்குள்ள அக்னி சோதனை மத்தியில் போகும்போது அவர் நம்மோடு கூட இருந்து அந்த தண்ணீரை கடக்க. அக்னி சோதனைன்னு சொல்லும்போ தண்ணியன்னு சொன்னால் சோதனை தான். சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். கஷ்டம் பாடில்லாத விசுவாச ஜீவிதமே கிடையாது. எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஆனால் கர்த்தர் அதுதான் சொன்ன, அவர் அப்படிப்பட்ட பாதையில் தானே போனார். இயேசு போன பாதை தான் நம்ம பின்தொடர்கிறோம். ஆனபடினால நீங்கள் போகிற எந்த பாதையிலும் இயேசு உங்களோடு கூட இருந்து போக வேண்டிய வழியை அவருக்கு காட்டி தருவார். அவர் முன்னால் போகிறோம், நம்ம பின்னால் போங்க. கர்த்தர் அந்த வழியை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி நீ எங்கே போய் சேரணுமோ, எந்த காரியம் நினைத்திருக்கிறாங்களோ அதெல்லாம் என் தேவன் இந்த வருடத்தில் உனக்கு நிறைவேற்றி தருவார். அது மட்டுமல்ல, யோவான் எசேக்கியேல் 3:19 வாசிங்க. எசேக்கியேல் 3:19. துர்மார்க்கருக்கு நம்ம சொல்லலாம், ஆண்டவரை பற்றி தெரியாதவனுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லலாம். நம்ம போய் துன்மார்க்கத்தில் போனேன்னா நம்ம பழி நம்மளுக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நீ யாரே பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். இயேசு அண்டையில் கொண்டு வாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, ஆறுகளை உண்டாக்குற தேவன்.
வனாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குற தேவன். ஆறுகளும் சொல்லும் போது ஆவிக்கிற நிலவரத்தில் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா கத்தர் இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கத்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 41:18 வாசிப்போம். ஆமென். கர்த்தர் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணியும் ஆக்குவாரா. கர்த்தர் இந்த வருடத்தில் உன்னோடு கூட இருப்பாரா. உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவாரா. நிறைவான ஆசீர்வாதத்தை வீட்டுக்குள்ள நிரம்பி வழியும்படி இந்த வருடத்தில் கர்த்தர் உனக்கு செய்வாரா. அது மட்டுமல்ல, ஏசாயா 44:3 வாசிங்க. ஆமென். நான் பாட்டே அதுதான் பாடினாங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை விட்டு. யாரெல்லாம் தாகத்தோடு வந்திருக்க கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் தாகத்தோடு இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். தாகிக்கிறவன் தான் தண்ணி குடிக்க முடியும். பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்க முடியுமா? ஆனபடினால தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். நீங்கள் வாஞ்சையோடு வந்திருக்கிறீங்களா? உங்கள் வாஞ்சையை கர்த்தர் திருவள்ளூர் ஜனத்துக்கும் பூந்தமல்லி ஜனத்துக்கும் இந்த வருஷத்தில் பெரிதான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். ஹபக்குக்கு 3:9. ஹபக்குக்கு 3:9. ஆமென். இந்த வருஷத்துல கோத்திரங்களில் இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தின்படி இந்த வருஷம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்குற தேவன். அந்த இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல எல்லாவற்றையும் வெட்டாந்தரமாக்கி கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தில் கர்த்தர் தருவார். கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த வருடத்தில் புதிய காரியத்தை இந்த வருடத்தில் உன் வாழ்க்கையில் செய்ய போறார். வேலை இல்லையே, எனக்கு சொந்த வீடு இல்லையே, என்ற வேலையில் அநேகர் பிரச்சனை பண்ணுறாங்களே. கர்த்தர் சொன்னார், இல்லை, போன வருஷத்தோடு அது போச்சு. இந்த வருடத்தில் நான் புதிய வழியை கர்த்தர் காட்ட போகிறார். தேவன் வழி திறந்தால் ஒருவனும் பூட்டவே முடியாது. ஆபிரகாமே தேவன் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பெயரிட்டார், 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சாத்ராக் மேஷக் அபேதரோடு கூட தேவன சாயலாக ஒருத்தர் கூட இருந்து அக்னி சூழலில் அவனை விடுதலை ஆக்கினார். அதே போல உனக்கு வருமான கஷ்டத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் ஆண்டவராகி இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவனாக உனக்கு முன்னால போய் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வழிகளை உண்டாக்குற தேவன். வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குறார். அது மட்டுமல்ல, கடைசியா ஆறுகளே ஆசீர்வாதத்தை இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா.